ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ரிலி அம்ரி வஹ்லுல் உக்குத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபையில் நம்ம எல்லாரும் இந்த முஹர்ரம் மாதத்தை அடைஞ்சிருக்கோம். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹாலா நம் மீது ரொம்ப கருணையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு நம்ம நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல துளி கூட இஷ்டம் கிடையாது. மனிதன் அவன் செய்கிற தவறுகளால் தான் நரகத்துக்கு போகிறான். ஏன்னா அல்லாஹாலா நமக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறான், நிறைய நன்மைகளை செய்ய. அதில் ஒன்று தான் இந்த முஹர்ரம் மாதமும். ஏன்னா அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் 4 மாதங்களை புனிதமிக்க மாதங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதில் போர் செய்யக்கூட கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது என்ன மாதங்கள்? துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். அப்போது அதில் முக்கியமான ஒரு மாதமாக முஹர்ரம் இருக்குது. ஏன்னா இது வருடத்தின், அதாவது இஸ்லாமிய வருடத்தின் ஹிஜ்ரி ஆண்டின் ஆரம்ப மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்குது. இப்போ எப்படி துல்ஹஜ் மாதம் இறுதி மாதமாக இருந்ததோ அதில் நம்ம நிறைய அமல்கள் செய்தோமோ, அதே மாதிரி இந்த முஹர்ரம் மாதம் ஆரம்ப மாதமாக இருக்குது. இதுலேயும் நம்ம நிறைய அமல்கள் செய்யணும். எப்படி அதில் நிறைய வரலாற்று சிறப்புகள் இருந்ததோ அதை கொண்டு நம்ம அரஃபா நோன்பு வச்சோமோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறுற விதமாக அந்த ஒரு மாதத்தில் அந்த 10 நாட்கள் எல்லாமே நமக்கு நன்மை அதிகமாக்கி தர ஒரு நாட்களாக இருந்ததோ, அதே மாதிரி இந்த முஹர்ரம் மாதத்தில் வர ஆஷூரா நாள், அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடமிருந்து தப்பித்து ஏகத்துவம் வென்ற நாள், ஃபிர்அவுன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், அந்த நாளை ஆஷூரா நாள்னு சிறப்பித்து அதில் செய்கிற அமல்களுக்கு, அதில் வைக்கிற நோன்புக்கு அதிகமான நன்மை இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பானது ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியான நன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹுடைய மாதம்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய மாதம்னா எத்தனை? 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதங்களில் அல்லாஹுடைய மாதம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் சொல்லும் போது அப்போ இது எவ்வளோ தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய பெயரை சேர்த்து சொல்லக்கூடிய எல்லாமே தனி சிறப்பு தான் இல்லையா? இப்போது பைத்துல்லா, இப்போ மஸ்ஜித் எடுத்துக்கலாம். இப்போ மற்ற இடங்களை விட அது தனி சிறப்பு மிக்கது தான் இல்லையா? அதே மாதிரி கலாமுல்லா, கிதாபுல்லா, இப்போ குரான் எடுத்துக்கலாம். இப்போ மற்ற புத்தகங்களை பார்க்கறத விட அது எவ்வளோ பெரிய சிறப்பு உள்ளது. அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை அல்லாஹுடைய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய மாதமாகிய இந்த மாதத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஒரு நோன்பு, அந்த ஆஷூரா தினத்தன்று, அந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது தினத்தன்று வைக்கக்கூடிய நோன்புக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோன்பை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறியாமை காலத்தில் இருந்தாங்க இல்லையா, அப்பத்துலேருந்தே இதை குறைஷி மக்களும் வச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதாவது காபாவுடைய திரை சீலை மாற்றப்படுறதுக்கான ஒரு நாளாக இந்த நாளை அவங்க நோன்பு வைத்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதினாவிற்கு வரதுக்கு முன்னாடியே, ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த நோன்பு பழக்கமான ஒரு நோன்பாக தான் இருந்திருக்கு. மதினாவிற்கு வந்த பிறகு அவங்க யூதர்களும் இந்த நோன்பை வைக்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அவங்க பல விஷயங்களை தவறாக செய்தாலும் சில விஷயங்கள் அவங்க வேதத்தில் படித்ததை அவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்ததுனால, இது எதுக்காக இந்த நோன்பை இப்போ வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனிடமிருந்து தப்பித்து ஃபிர்அவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள், அதை கொண்டாடுறதுக்காக தான், மூசாவுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக தான் நாங்கள் இந்த நோன்பை வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறாங்க. அப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்துறதுல, அவங்களுடைய தகுதியை நான் நினச்சி பார்க்குறதுல உங்களை விட நாங்கள் தகுதியுடையவங்களாக இருக்கோம். ஏன்னா அவங்க கொண்டு வந்த கொள்கையை நீங்கள் கூட விட்டுட்டீங்க இல்லையா, அவங்க கூட விட்டுட்டாங்க. ஆனால் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக, அதை அங்குலங்கலமாக பின்பற்றக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கோம். அப்போ நாங்கள் அதுக்கு ரொம்ப தகுதி உடையவங்களாக இருக்கிறதுனால நாங்கள் நோன்பு வைப்போம் அப்படின்னு அவங்க ஆஷூரா தினத்தன்று, அதாவது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அன்னைக்கு நோன்பு வைக்கணும் அப்படின்னு அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, மற்றவர்களையும் வைக்க ஏவுறாங்க. யார் யாரெல்லாம் அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தாங்களோ அவங்க கூட சாப்பிட்றதை விட்டுட்டு நோன்பை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நோன்பு வைக்க ஏவுறாங்க. இந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாமே நோன்பு வைத்ததாகவும் சில ஹதீஸ்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல், அதாவது அடுத்த வருடம் சிறு பிள்ளைகள் கூட இந்த நோன்பை வைக்க சொல்லுங்க அப்படின்னு இந்த நோன்பை வைக்க அவங்க ஏவுறாங்க. அந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றியை கொண்டாடுறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நன்மையை நம்ம செய்து நிறைய நன்மைகளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து அதாவது யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள்ன்ற கருத்து தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கொள்கை வந்து சேரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம யூதர்களை வந்து பின்பற்றக்கூடாது. ஏன்னா முதல்ல வந்து சில விஷயங்களில் யூதர்களை செய்கிறத வந்து ஏற்றுக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க ரசூல்லா. ஆனால் அடுத்து அல்லாஹ் தாலா வந்து அதை ரொம்ப மறுத்து யூதர்கள் செய்கிற எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்த பிறகு நிறைய விஷயங்களில் தடையை கொண்டு வராங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது யூதர்கள் தாடியை மழுங்கி அதாவது முழுசாக எடுத்துடுறாங்க, நீங்கள் வந்து தாடியை வைங்க, மீசையை வளர்க்குறாங்க, மீசையை கத்தறிங்க, முடியை வளர்த்து முன்னாடி விடுறாங்க, நீங்கள் முடியை முன்னாடி வெட்டுங்க, இந்த மாதிரி நிறைய ஆடைகள் விஷயத்தில், செருப்பு விஷயத்தில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாறுதல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நேரம் வரும்போது அப்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அதாவது யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றியை கொண்டாடுற விதமாக ஆஷுரா தினத்தன்று 10வது நாளன்று நோன்பு வைக்கிறாங்க. அதாவது முஸ்லீம் ஆகிய நாம அதை கொண்டாடுறதுக்காக நம்ம வந்து 9வது நாள், அதாவது முந்தின நாளையும் சேர்த்து வைக்கணும். அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன்னா நான் வந்து 9வது நாளையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூதர்களுக்கு மாறு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அடுத்த வருடம் இல்லை, அதனால் வந்து அவங்க அந்த 9வது நாள் வைக்கல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் எல்லாமே ஹதீஸு சுன்னத்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லிட்டதுனால நம்ம கண்டிப்பாக 9, 10 நோன்பு வைக்க தான் செய்யணும். நிறைய பேர் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10, 11 வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதுக்கான ஹதீஸுகளும் இருக்குது, ஆனால் இது பலகீனமான ஹதீஸாக இருக்கிறதுனால நம்ம 10, 11 வைக்கக்கூடாது, 9, 10 தான் நம்ம வந்து வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் இருக்க நன்மைகளை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா இப்போ இதில் கிடைக்கிற படிப்பினைகள் என்ன? ஏன்னா இப்போ துல்ஹஜ் மாதத்தோடைய நன்மைகளை நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ நன்மைகள் இருக்குது இல்லையா? முந்தைய வருடத்து பாவங்கள் பிந்தைய வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி இந்த ஆஷுரா நோம்புக்கும் முந்தைய வருடத்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளோ நன்மைகளை கொடுக்குறான். அப்போது இந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னா அதில் வெறும் நன்மைகள் மட்டும் அல்லாஹ் கொடுக்கறதில்ல, பல படிப்பினைகளும் கொடுக்குறான். ஏன்னா நமக்கு துல்ஹஜ் மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்கள் நமக்கு நினைவூட்டப்பட்டு நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி இறையச்சத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதும் கற்றுக் கொடுக்கப்படுது. அதே மாதிரி தான் இந்த முஹர்ரம் மாதத்துலேயும் வெறும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றியை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நமக்கு என்ன படிப்பினைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் கிடைக்கிற முதல் படிப்பினை அப்படின்னு பார்த்தோன்னா ஏகத்துவவாதிகளுக்கான வெற்றி. அதாவது யார் யார் தாவா செய்கிறோமோ, ஓரிரை கொள்கைக்காக தாவா செய்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இதில் சொல்கிறான். ஏன்னா ஃபிர்அவுனை விட ஏகத்துவத்தை எதிர்த்த ஒருத்தன் இந்த வரலாற்றிலே கிடையாது, இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா அவன் என்ன சொன்னான், நான் தான் அல்லான்னு சொன்னான், நான் தான் ரப்பு, என்னையே தான் வணங்கணும், அந்த மாதிரி சொன்ன ஒரு கொடுங்கோலன் யார்? ஃபிர்அவுன் இல்லையா? ஒரு நபியையே எதிர்த்து நின்னான். அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செஞ்சு அவன் எப்படியாப்பட்டவனாக இருந்தான், ரொம்ப பொல்லாதவனாக இருந்தான், ஒரு கூட்டத்தையும் அவன் வந்து விரட்டக்கூடியவனாக இருந்தான், ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லக்கூடியவனாக இருந்தான். இந்த மாதிரியான பாவி கிட்ட இருந்து ஏகத்துவம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஜெயிக்கலை, ஏகத்துவமே அன்னைக்கு ஜெயிச்சிருச்சு இல்லையா? அந்த மாதிரியான நாள். அது மட்டும் இல்லாமல் மனதளவில் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு மூமினுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த நாள் ஆஷுரா தினம். ஏன்னா இந்த ஆஷுரா தினத்தில் கிடைச்ச வெற்றிங்கிறது நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றி மட்டும் கிடையாது, இதுலேருந்து நிறைய மன ரீதியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருக்குது. ஏன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வேணால் வரலாம், அதாவது நம்ம பிரச்சனை முன்னாடியும் பின்னாடியும் சூழ்ந்து நம்மளை இருக்கலாம். இப்போது நம்ம நல்லா நினச்சி பார்க்கணும், ஃபிர்அவுனை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா? அதுக்கு முன்னாடி செங்கடல் இருக்கா? அதாவது நம்ம வந்து அவங்கிட்ட இருந்து தப்பிச்சா நம்ம வந்து கடலுக்குள்ளே விழுந்து செத்துருவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இதை விட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் யாராவது நம்ம நிற்கிறோமா? யாருக்குமே அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரல. ஆனால் முன்னும் பின்னும் பிரச்சனைகளில் இருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் எப்படி உறுதியாக இருந்தது? ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இன்னா முதுரகூன், நம்ம வந்து எப்படி ஆகிட்டோம், அழிஞ்சிட்டோம், நம்ம முடிஞ்சிட்டோம், அவ்வளோதான், அதோ ஃபிர்அவுன் இங்கே வந்துட்டான், முன்னாடி கடல் இருக்குது, நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்ம அவ்வளோதான் முடிய போகிறோம், நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்த பனு இஸ்ரவேலர்கள் சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயிலேருந்து என்ன வந்தது? கால கல்லா இன்ன மைய ரப்பி ஷயஹ்தீன், இல்லை என்னுடைய ரப்பு என்னோட இருக்கான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா? ஏன்னா எந்த மாதிரி நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி கடல் இருக்குது,
இல்லையா? அந்த கடலில் அவங்க விழுந்துடணும், இல்லை பின்னாடி போனால் அந்த ஃபிர்அவுனுடைய படைக்கிட்ட மாட்டிக்கணும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு என்ன வருது, எனக்கு வந்து பிரச்சனைகள் சமீபமாக இருக்கலாம், ஆனால் அதை விட சமீபமாக இருக்கிறவன் யார்? என்னுடைய ரப்பு. என் ரப்பு என் கூடயே இருக்கான், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, கண்டிப்பாக என் ரப்பு என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு என்னது, அவங்க கையில் இருக்க ஒரு கைத்தடி இப்படியாப்பட்ட ஒரு வேலைகளை பார்க்குன்றது அவங்களுக்கு தெரியல. பல நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் வெளியவே வர முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இறைவன் மேலே நம்ம ஆழமாக நம்பிக்கை வைக்கும் போது நம்மக்கிட்டேயே இருக்க ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கைத்தடியை கொண்டு அடிக்கிறது இல்லை, 1000 கைத்தடி அதே மாதிரி கைத்தடிகளை கொண்டு அடைத்தாலும் கடல் பிளக்க போகிறது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி, அவனுடைய நாட்டத்தினால அவங்க அந்த கைத்தடி அடிக்கும் போது அந்த கடல் பிளந்துச்சு. அதே மாதிரி சிறு விஷயம்னு நினைக்கிற விஷயங்கள் கூட, நம்ம கிட்டேயே இருக்க விஷயங்கள் கூட ஆபத்தான காலங்களில் அல்லாஹ் மேலே நம்ம வச்சுருக்க தவக்கலை வச்சு அல்லாஹ் அதை வச்சே நம்மளுக்கு உதவி செய்வான். அது நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம், அல்லாஹ் நினையாப்புறத்துலேருந்து உதவி செய்வான் அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது அந்த வார்த்தையை சொன்னாங்க இல்லையா, இன்ன மைய ரப்பி ஷயக்தீன் அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் இந்த கடலை பிளந்து தான் நம்ம ஓட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த கடலுக்குள்ளேயே அவங்க விழுந்தாலும் அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும், இன்ன மைய ரப்பி ஷயக்தீன், என் ரப்பு என்னோட இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஏன்னா அவங்க இந்த உலகத்து வெற்றியாகவே நினைக்கல. இந்த உலகத்தில், அதாவது நம்மளை அல்லாஹ் தஆலா இறக்க வச்சாலும் அதுலேயும் நன்மை இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஒரு மூமினுடைய ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, இந்த வெற்றி நமக்கு வெற்றி கிடையாது இல்லையா, அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு எரிகுண்டத்தில் அவங்க வீசப்படும் போது ஹஸ்பூன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொன்னாங்க. அது உடனே குளிராக மாறும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இறைவன் எப்படியாவது காப்பாற்றுவான், அது எரியிற நெருப்பாக இருந்தாலும் அதில் போட்டப்பட்டால் கண்டிப்பாக மறுமை வாழ்க்கையில் எனக்கு வெற்றி இருக்குது, ஏதோ ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு மூமினுக்கு தோணும், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அப்படி தோணும். ஆனால் இறை நம்பிக்கையில் பலகீனமாக இருக்க மனிதர்களுக்கு எப்படி தோணும், எப்படி இவங்க பின்னாடி ஒரு கூட்டம் நின்றுதோ, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா சாதாரண மனிதர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்க வந்து சாதாரண மனுஷங்க இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை தான் வந்து நமக்கு துணையாக நினைப்பாங்க. ஆஹா, நம்மளுக்கு பெற்றவங்க இல்லை, நமக்கு பணபலம் இல்லை, நம்மளுக்கு வந்து வேலை வசதி இல்லை, நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை, நம்மளால் இதில் ஜெயிக்க முடியாது, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குதோ அதை கொண்டு தான் அவங்களுடைய வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆழமான இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு மரணம் தான், கண்டிப்பாக நம்மளுக்கு தோல்வி தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஏன் இறைவன் என்னோட இருக்கான், அவன் எனக்கு வழி காட்டுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது தான் ஒரு உறுதியான இறை நம்பிக்கையாளருடைய நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த நாள் மூலயமா, இந்த வெற்றியின் மூலயமா மற்ற மனிதர்களுக்கு காட்டுறான். இதுலேருந்து இன்னொரு முக்கியமான படிப்பினை என்ன கிடைக்குதுன்னா, அதாவது இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றி கிடச்சி அவங்கள எதிர்த்தவங்களுக்கு தோல்வி. அதாவது கடலில் மூழ்கடிக்கப்படுறான் ஃபிர்அவுன், கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவன் என்ன சொல்கிறான், அவனுடைய கடைசி வார்த்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கடைசி வார்த்தையினால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா ஒரு கடல் பிளந்த பிறகு அதை பார்த்து கூட அவனுக்கு புத்தி வரலன்னா அப்புறம் அவனை என்ன சொல்கிறது இல்லையா? அப்போ அந்த நொடியில் அவனுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் போது இல்லை, மரணம் தொண்டைக்குழி அடைந்த பிறகு யாருக்கும் அதில் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இது ஒரு படிப்பினையா இல்லையா? நீங்கள் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க உங்களுடைய ஈமானை அடையிறதுக்கு. உங்களுக்கு முன்னாடி என்னென்ன பாடங்கள் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் எடுத்துக்கங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏகத்துவத்தில் நீங்கள் இல்லைன்னா கூட ஏகத்துவத்துக்கு வாங்க. ஏன்னா இறைவன் வந்து இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றியை மட்டும் கொடுக்காம அந்த ஏகத்துவத்தை எதிர்த்தவனுக்கு ஒரு தோல்வியையும் அவனுக்கு அழிவையும் கொடுக்குறான்னா இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். உயிரோடு இருக்கும் போதே யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் வந்து அடையுதோ, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜெயிச்சதும் ஃபிர்அவுன் வந்து அழிக்கப்பட்ட மெசேஜ் யாருக்கெல்லாம் உயிரோடு இருக்க மனிதர்களுக்கு வந்து அடையுதோ அவங்க எல்லாமே வந்து ஏகத்துவத்துக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு படிப்பினையும், இதை மற்றவங்களுக்கு சொல்லி ஏகத்துவத்துக்கு அலைங்க, கண்டிப்பாக ஏகத்துவவாதிகளுக்கு ஒரு நாள் வெற்றி இருக்குது அப்படிங்கிற படிப்பினையும் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது மூலியமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்னென்னா,
அதாவது எவ்வளோதான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சியும் அதில் சிறிதளவாது இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அற்புதம் செய்கிறதுக்காக வேண்டி கடலை தானாக பிளக்காமல் உன்னுடைய தடியை கொண்டு அடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஏன்னா மனிதனுடைய முயற்சிக்கு அல்லாஹ் தாலா கண்டிப்பாக கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இது மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறான். ஏன்னா எந்த மனிதர்களுடைய முயற்சியும் வீணாக போகிறது கிடையாது. அதே மாதிரி தமக்கு ஒன்று வேணும்னா என் மேலே நம்பிக்கையோட நீ உன்னுடைய முயற்சியை பண்ணு, அதுக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற விதமாக தான் அல்லாஹ் தாலா இந்த தடியை அடிக்க சொல்கிறான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் எத்தனை 1000 தடியை கொண்டு அடித்தாலும் அந்த கடல் பிளக்க போகிறது. ஆனால் அல்லாஹ் மேலே நம்பிக்கையோட அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி அவங்களுடைய முயற்சியை ஒன்று பண்ணும்போது அதுக்கான கூலியை அல்லாஹ் தாலா கொடுக்குறான். அப்போ நம்மளும் கண்டிப்பாக அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு நம்ம கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஆன முயற்சியையும் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய செயல்களில் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் தாலா இந்த நிகழ்ச்சியின் மூலயமா இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களுக்கு மாறு செய்யறதுக்காகவே இந்த ஆஷுரா நோன்பை வைங்க, அதாவது 9வது நாளை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மள பலர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, யூதர்கள் என்ன பண்ணாங்களோ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ உங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆஷுரா நோன்பே வச்சுப்போமே, இது எதற்காக கொண்டாடப்படுறது? இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றிக்காகவும் ஃபிரௌனுடைய அழிவுக்காகவும் கொண்டாடப்படுற ஒரு விஷயம். ஆனால் இப்போ கர்பலான்னு சொல்லி ஹசேன் ஹுசனுக்காக நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லி நிறைய பேர் இதிலிருந்து பிரிஞ்சு போய் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்பலாங்கிற பேரில், அதாவது ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்க, அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம், துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இறந்தது, அதாவது இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அன்னைக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கர்பலாங்கிற இடத்துல கொல்லப்படுறாங்க. அதை வருடம் வருடம் நாங்கள் நினைவு கூர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் துக்கம் பாராட்டுறதும், அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது, அவங்களையே அவங்க அடித்து அவங்க அதாவது உடம்புலேருந்து ரத்தம் வலிய வச்சு அவங்களே அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு சந்தோஷப்படாமல் கருப்பு ஆடை அணிந்து அவங்கள எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்திக்க முடியுமோ, ஒரு கணவன் மனைவி கூட இணையாமல், அதாவது கறிமீன் கூட சாப்பிடாம இந்த மாதிரியெல்லாம் தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்ததுக்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா பார்க்கணும், நம்மளுக்கு நெருங்கினவங்க மரணத்திற்கு 3 நாளுக்கு மேலே துக்கம் பாராட்டுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நம்மளுக்கு ஒரு வரையறையை கொடுத்துருக்கு. ஆனால் 1400 வருடங்களுக்கு மேலே ஆகுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்தது. அதை நினைவு கூர்ந்து நான் இப்போ கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வழிகேடு. அந்த வழிகேட்டை தான் இன்னைக்கு ஷியான்ற பிரிவினர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஷியாக்கள் தான் அப்படி பண்ணுறாங்கன்னா நம்மள பலரே அன்னைக்கு கொடிமரம் வைக்கிறது, நெருப்பு மிதிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் இதெல்லாம் பண்ணலை, நான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றிக்காகவும் ஃபிரௌனுடைய தோல்விக்காகவும் தான் நான் இந்த நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட தான் வாழ்கிற மற்ற நாட்களில், அதாவது எப்படி யூதர்களை முழுமையாக புறக்கணிங்கன்னு சொல்லும் போது யூதர்களை புறக்கணிக்காமல் அவங்க செய்கிற பல காரியங்களை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இஸ்லாத்தில் இருக்க மக்களுக்கும் யூத கிறிஸ்தவர்கள் எப்படி பண்ணாங்களோ, அதாவது கடவுளுக்கு மகன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளுக்கு மகனை இது பண்ணி அவங்களுக்கு வழிபட்டாங்க. இன்றைக்கி இஸ்லாத்தில் இருக்க மக்கள் அவுலியாக்கள் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கு ஒரு மீடியேட்டர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரை வச்சு தர்கா அப்படிங்கிற பேரில் தர்கா வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே வழிகேடு தான் இல்லையா? அப்போ நம்ம அவங்கள பின்பற்றிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இருந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, சில பேரை பார்த்து அவங்கள ஜானுக்கு ஜானா முலத்துக்கு மூலமாக பின்பற்றினாங்க. அவங்க ஒரு உடும்புடைய பொந்துக்குள்ளே கைவிட்டால் கூட இவங்களும் கைவிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேறு யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூதர்கள் செய்கிறதையும் கிறிஸ்தவர்கள் செய்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பின்பற்றவே கூடாதுன்றப்ப இன்றைக்கி நம்ம பண்ணுற பல கலாச்சாரங்கள், பல விஷயங்கள், பல செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்கள அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரசூல்லா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி
ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிறந்த நாள் எடுத்துப்போமே, இந்த பிறந்த நாள் வந்து அவங்களுடைய கலாச்சாரம் இல்லையா, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், அதை நம்ம வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். யார் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னாங்களோ அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி மிலாது நபின்ற பேரில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து முற்றிலும் அவங்கள எதிர்க்கணும், அவங்க செய்கிற மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம அவங்க செய்கிற பல விஷயங்களை பின்பற்றி நம்ம வந்து வழிகேட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாற்றுவோம். அடுத்து பார்த்தோன்னா இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அதாவது மாற்று மதத்தவரை நம்ம பின்பற்றுறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு என்னென்னா புத்தாண்டு கொண்டாடுறது. இப்போ இந்த முஹர்ரம்ங்கிறதும் ஒரு புத்தாண்டு தான் இல்லையா. அந்த முஹர்ரம்ங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்ப மாதம் அப்படின்னு தெரியும். அந்த ஆரம்ப மாதம் நம்மளுடைய மார்க்கத்தில் எப்படி தொடங்குது, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறுற வகையில் ஏகத்துவத்துக்காக வேண்டி யாரை வேணால் எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு அந்த தியாகத்துக்காகவும் அந்த அளவுக்கு அவங்க இருந்ததுனால அல்லாஹ்வால் எப்படி காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு அல்லாஹுடைய உதவியை நினைவு கூறுறதுக்காகவும் இந்த புத்தாண்டு இருக்குது இல்லையா. இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் முஸ்லீமை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க கொண்டாடுற அந்த புத்தாண்டு ஜனவரி 1 அன்னைக்கு என்ன பண்ணுறோம், இல்லாத கூத்து கும்மாளம் அனாச்சாரங்கள் கலாச்சார சீர்கேடு எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பின்பற்ற வகையில் அன்னைக்கு ஜனவரி 1 அன்னைக்கு எல்லாமே நடக்கும். அவங்க தான் அதை கொண்டாடுறாங்கன்னா முஸ்லீம் மக்களும் வந்து அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்காங்க. அந்த மாதிரியான பின்பற்றுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவே இல்லை. யார் வந்து மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ மாற்று மதத்தவர்களை பின்பற்றுறாங்களோ அவங்க என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல்லா. அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயத்த வருடம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து சிறப்பித்து நினைவூட்டக்கூடிய ஒரு முஹர்ரம் மாதத்துடைய ஆஷூரா நோன்பை நம்ம மறந்துடும். சில பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, அந்த ஆஷூரா தினம்லாம் ஞாபகத்தில் இருக்கும், அதாவது முஹர்ரம் அதை அப்படி கொண்டாடுவாங்க. அது எப்படி கொண்டாடுவாங்கன்னா ரசூல்லா எந்த வழியில் சொன்னாங்களோ அந்த வழியில் கொண்டாட மாட்டாங்க. அதுதான் புத்தாண்டு, அதாவது அதெல்லாம் நான் முஸ்லீமோடைய புத்தாண்டு, இதுதான் இஸ்லாமிய புத்தாண்டு அப்படின்னு தான் சொல்லி கொண்டாடுறவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன் கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் அப்படிங்கிற வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சு கொண்டாட மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பள்ளிவாசலெல்லாம் சீரியல் செட்டு லைட்டுங்க எல்லாம் போட்டு வச்சுட்டு நல்லா பிள்ளைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நல்ல புது ஆடை உடுத்தி இனிப்பு வழங்கி இன்றைக்கி வந்து முஹர்ரம் இதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடி, அதாவது எதை வந்து ரசூல்லா எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்களோ அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரேடியாக மாற்று மதத்தவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதையும் பின்பற்றாம, இல்லை நம்மளுடைய மார்க்கத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதை விட்டுட்டு அதை மாற்றி அப்படியும் பின்பற்றாம என்ன இருக்கோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இந்த ஆஷூரா தினமானது மார்க்க அளவுலையும் மனதளவுலையும் நம்மளை வந்து திடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர மார்க்கத்தை குலைச்சிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நாளாக வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன விஷயத்தை நினைக்கணும்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படியாப்பட்ட ஒரு கொடுங்கோலனை எதிர்த்து இந்த ஏகத்துவத்துக்காக நின்னாங்க. இன்னைக்கு நமக்கு எவ்வளோ இந்த மார்க்கம் லேசாக்கப்பட்டிருக்கு, நம்ம அதை எவ்வளோ அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தன்னுடைய உயிரே கொடுக்க தயாராக இருந்து ஏகத்துவத்துக்காக வேண்டி மார்க்கத்தை பின்பற்றதுக்காக வேண்டி தான் உயிர் போனாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தோணணும்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு லேசாக இருக்குது மார்க்கம், நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பின்பற்றி மற்றவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நாள் மூலயமா நம்மளுக்கு வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அவன் என்ன கட்டளையிட்டிருக்கானோ அதை மட்டும் நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய நன்மைகள் ஏற்றுக்கப்படணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா இது அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யப்படணும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் மட்டும் செய்யப்படுறதும். இது 2 தான் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிற பேரில் இப்போ நம்ம அந்த ஆஷூரா நோன்பு எடுத்துப்போம், இல்லை வேறு ஏதாவது நோன்புகளை எடுத்துப்போம். நிறைய நோன்புகளை வந்து தேவையில்லாத விஷயம், நம்மளுடைய நியத்து வந்து அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிறது இல்லாமல் தேவையில்லாத பல விஷயங்களை நம்ம வந்து நியத்தாக வச்சு பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த வழியில் இல்லாமல் மற்ற வழிகளில் நம்ம எப்படியெல்லாம் மனம் போன வழியில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய நன்மைகளை நம்ம முழுசாக அடையாதவங்களாக ஆயிடும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து
அல்லாஹ்வுடைய அருளில் நமக்கு இந்த நாள், அதாவது அந்த ஆஷுராவுடைய 9-10 தினத்தில் கிடைக்கிற அந்த நன்மையை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக அந்த நன்மைகளை முழுசாக அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால நம்ம வந்து இந்த ஆஷுரா நோன்பை வச்சு நம்ம நிறைய துவா செஞ்சு நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு ஏகத்துவத்தில் உறுதியோடு இருந்து, அல்லாஹ் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் உறுதியோடு இருந்து ஒரு பெரிய எதிரியை எதிர்த்து ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சாங்களோ, இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நாமும் ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்து மற்றவர்களையும், அதாவது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே கைவிட்டாலும் நம்ம அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு மற்றவர்களும் நம்மளுடைய நல்ல வழியில் அழைத்துட்டு எப்படி பனு இஸ்ரவேலர்களை அவங்களுடைய நல்ல வழியில் அழைத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி நம்ம மற்றவர்களையும் அழைச்சிட்டு போய் இன்ஷா அல்லாஹ் நாமும் வெற்றி அடைந்து மற்றவர்களையும் வெற்றியின் பக்கம் அழைக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.